வணக்கம் நண்பர்களே. இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்க வந்து கோல்டு டாலர் சார்ட். கோல்டு டாலர் சார்ட்ல வந்து டெய்லி டைம் ஃப்ரேம் வச்சு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய வந்து போல் வந்திருக்கு. அதாவது போல் அண்ட் பிளாக் பேட்டர்ன் மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் வந்து போல் வந்திருக்கு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிளாக் வந்து அதோடைய பிளாகோடைய பேட்டர்ன் வந்து சரியா ஃபார்ம் ஆகல. பிளாக் வந்து எப்படி வரணும்னா இப்ப மேல இருந்து கீழே இறங்கிட்டு இப்ப மேல போயிட்டு கீழே இறங்கிட்டு இப்படி வரணும். அதான் எட்ஜஸ் 4 எட்ஜஸ் வந்து கரெக்டா இப்படி வந்து ஒரு ரெக்டாங்கிளா வந்து வரணும். அப்படி வந்தாதான் வந்து அது பிளாக் பேட்டர்ன். சரி, ஓகே, வேற ஆங்கிள் திங்க் பண்ணி பார்க்கலாமான்னு பார்த்தா பெனன்ட் பேட்டர்ன் ஒண்ணு இருக்கு. பெனன்ட்ன்றது எப்படி பாத்தீங்கன்னா அதுலயும் போல் தான் இருக்கும். கொடி கம்பத்துல வந்து கம்பம் இருக்கும். கொடி வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு எட்ஜ், இங்க ஒரு எட்ஜ் இருக்கணும், இங்க ஒரு எட்ஜ் இருக்கணும், அதே போல இங்க ஒரு எட்ஜ் இருக்கணும். ஒரு எட்ஜ் வந்து மிஸ் ஆனதால இது வந்து கொடி கிடையாது. சரி, பெனன்டான்னு பார்க்கலான்னு பார்த்தா பெனன்ட்டுக்கு போல் இருக்கு, கம்பம் இருக்கு. பெனன்ட்டுக்கு எப்படி வரணும்னா மேல இருந்து வந்து ஒரு ஸ்லோப்பிங் டவுன் லைன் வரணும். அதாவது வந்து மேல இருந்து பாத்தீங்கன்னா இறங்கு முகமா வந்து ஒரு லைன் வந்து ஸ்லோப்பிங் டவுன் லைன் வரணும். அதே போல கீழே இருந்து ஒரு லைன் வந்து ஸ்லோப்பிங் அப் லைன் ஒன்னு வரணும். அதாவது அந்த ரெண்டுமே இணையக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா மேல இருந்து கீழே, கீழே இருந்து மேல, அப்படி வந்து இணையணும். அது வந்து சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் மாதிரி வந்து ஒரு பேட்டர்ன் வரும். இந்த போலோட சேர்ந்து சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் வந்ததுன்னா அது பேரு தான் வந்து பெனன்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் வந்து அதோடைய ரூல்ஸ் டெஃபினேஷன். சரி, அதுவும் இல்ல. அப்புறம் வேற என்ன வகையில யோசிக்கலாம்னு பார்த்தா ரைசிங் வெட்ஜ்னு ஒரு பேட்டர்ன் இருக்கு. ரைசிங் வெட்ஜ்ன்றது என்னன்னா கீழே இருந்து இப்ப இந்த சப்போர்ட் வந்து உயர்ந்துட்டே வருது. பாத்தீங்கன்னா ஹையர் லோ வந்துட்டே இருக்கு. சப்போர்ட் வந்து மேல 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 வந்துட்டே இருக்கு. ஆனா இங்க பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா ஹாரிசான்டல் லைன் இருக்கு. ரைசிங் வெட்ஜ்ல எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா கீழே இருந்து வரக்கூடிய சப்போர்ட் உயர்ந்துட்டே வர மாதிரி மேலையும் வந்து பாத்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் வந்து உயர்ந்துட்டே போகும். இந்த மேல் நோக்கி அந்த ட்ரெண்ட் லைன் வந்து மேல் நோக்கி உயர்ந்துட்டே போகும். கீழே இருந்து சப்போர்ட்டும் உயர்ந்துட்டே வரும். ரெண்டு சைடுமே பாத்தீங்கன்னா பேரலா அப்படியே ஏறிட்டே இருக்கும். அதாவது ரெண்டுமே வந்து ஏறுமுகமா இருக்கும். ஆனா இங்க பாத்தீங்கன்னா ஸ்லோப்பிங் அப்லைன், கீழே இருந்து வரக்கூடிய ஸ்லோப்பிங் அப்லைன் வந்து இருக்கு. ஆனா மேல வந்து பாத்தீங்கன்னா பிளாட்டா இருக்கு, ஹாரிசான்டலா இருக்கு. அப்போ இது ரைசிங் வெட்ஜும் இல்ல, போல் அண்ட் பிளாக் அண்ட் போலும் கிடையாது, பெனன்ட் பேட்டர்னும் கிடையாது, ரைசிங் வெட்ஜும் கிடையாது. வேற என்ன பேட்டர்ன் அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன். அதாவது வந்து போல் வித் அசெண்டிங் ட்ரையாங்கிள். இது வந்து ஒரு கண்டினியூஷன் புல்லிஷ் பேட்டர்ன் சொல்லுவோம். அசெண்டிங் ட்ரையாங்கிள் வருது அப்படின்னாலே ஒரு புல்லிஷ் பேட்டர்ன் தான். அது அசெண்டிங் ட்ரையாங்கிள் தான். இந்த ட்ரையாங்கிள் வந்து மேல் நோக்கி வந்துட்டே இருக்கு. கீழே இருந்து சப்போர்ட் வந்து உயர்ந்துட்டே வருது. மேல வந்து ஹாரிசான்டல் லைன்ல வந்து பிரேக் அவுட் நடக்குது. இது பேர் தான் வந்து அசெண்டிங் ட்ரையாங்கிள்னு சொல்லுவோம். போல் வித் அசெண்டிங் ட்ரையாங்கிள். அதனால தான் இங்க நான் குறிப்பிட்டிருக்கேன். திஸ் இஸ் போல் வித் அசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன். இது வந்து பிளாகும் இல்ல, பெனன்ட்டும் கிடையாது, ரைசிங் வெட்ஜும் கிடையாது. ஓகேங்களா? பிரேக் அவுட் நடந்திருக்கு. பிரேக் அவுட் டன் இன் டெய்லி சார்ட். எந்த லெவல்னு பாத்தீங்கன்னா இங்க லெவல் பாத்தீங்கன்னா 4380. இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா 4380க்கு மேல வந்து பிரேக் அவுட் நடந்திருக்கு. இது வந்து டாலர் சார்ட்ன்றதுனால யுஎஸ் மார்க்கெட் அவர்ஸ் வரைக்கும் இந்த கேண்டில் வந்து அப்பதான் முடியும். எத்தனை மணிக்கு முடியும்னா யுஎஸ் மார்க்கெட் 2:30 மணிக்கு முடியும். 2:30 மணிக்கு மேலதான் இந்த கேண்டில் க்ளோஸ் ஆகும். ஸ்டில் இந்த கேண்டில் ரன் ஆயிட்டு இருக்கு. நீங்க பாருங்க, இப்போ வந்து 4435 பாருங்க, இன்னும் ஒரு 3 மணி நேரம் வந்து இருக்கு இந்த கேண்டில் க்ளோஸ் ஆகிறதுக்கு. பிகாஸ் இங்க பாருங்க கேண்டில் வந்து க்ளோஸ் ஆகல, இன்னும் 3 மணி நேரம் இருக்கு. பட் 4436ல ட்ரேட் ஆகுது. நமக்கு வந்து பிரேக் அவுட் எங்க நடந்தது? 4380. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 4380க்கு மேல $55 வந்து மேல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட்டுக்கு மேல $55 ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் வந்து இப்ப டைம் பாருங்க, இந்த வீடியோ எடுக்கக்கூடிய நேரம் வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் 12 மணி நைட்டு 12:02
AM. சோ இன்னும் வந்து பாத்தீங்கன்னா 2.5 மணி நேரம் வந்து யூஎஸ் மார்க்கெட் இருக்கு. ஆனா இங்க வந்து 3 மணி நேரம் அது ஆஃப்டர் மார்க்கெட் ஹவர்ஸ் ஒன்னு இருக்கு யூஎஸ்ல வந்து அதுவும் சேர்ந்து வந்து இங்க ரிஃப்ளெக்ட் ஆகும். சோ எப்படி பார்த்தாலும் இன்னும் 2.5 மணி நேரம் மார்க்கெட் இருக்கு. ஆனா கேண்டில் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு கீழே மறுபடியும் இந்த பிரேக் அவுட்டுக்கு உள்ள முடிஞ்சா மட்டும்தான் இது வந்து வேலிட் இல்ல. ஆனா இன்னொரு 2.5 ஹவர்ஸ்ல டெஃபினட்டா இது வந்து பிரேக் அவுட்டுக்கு மேலதான் முடியும் அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்ட்ல என்ன பொறுத்த வரைக்கும் கோல்டு டாலர் சார்ட்ல பிரேக் அவுட் நடந்துடுச்சு. சரி, நடந்தா இப்ப வேற என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா டார்கெட் பார்க்கணும். டார்கெட் எப்படி பார்க்கணும்? டார்கெட் வந்து நம்ம வரைஞ்சி பார்க்கணும். இந்த ட்ரையாங்கிள் இதுல வந்து ஒரு சென்டர் பார்ட்டை எடுத்துக்குங்க. சென்டர் இது இப்ப இதுல பாத்தீங்கன்னா சென்டர் பார்ட் இந்த இடம். இந்த இடத்துல இருந்து லோ இந்த ஒரு லோ வந்திருக்கு. இந்த லோ வந்து இங்க இருந்து கனெக்ட் பண்ணுங்க. அப்படியே மேல அப்படியே ஒரு ஸ்ட்ரெயிட்டா வந்து ஒரு வெர்டிக்கல் லைன் வந்து வரைங்க. இப்ப அப்படியே இதை அப்படியே கட் பண்ணி இந்த பிரேக் அவுட் ஆன இடத்துக்கு மேல வச்சிருங்க. அப்படியே வச்சாச்சு. இப்ப பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டா வந்து ஒரு கோடு போட்டணும். ஒரு ஹாரிசான்டல் லைன் ஒன்னு வரைஞ்சிக்கணும். இந்த இடம் இருக்கு. எங்க வருது பாருங்க, $4,800 வருது. $4,800 வருது. இந்த சென்டர் ஆஃப் த இதுல எடுத்தோம்னா $4,800 இருக்கு. நம்ம இப்பவுமே என்னுடைய கான்செப்ட் அப்படின்னா என்ன டார்கெட்டோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா 4,400க்கு மேலே ரவுண்டடா வச்சுக்கோங்க. $400 வந்து உங்களுக்கு டார்கெட் இருக்கு. நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா எப்பவுமே ஒரு டார்கெட் அப்படின்னா அதுல 75 to 80% தான் நம்ம வந்து கணக்குல எடுத்துக்கணும். அப்ப 400க்கு 75% அப்படின்னும் போது ஒரு $300 அப்படின்றத நான் கணக்குல எடுத்துக்கிறேன். சோ 4,380 இங்க பிரேக் அவுட், அதுக்கு மேல ஒரு $300 4,680. சோ ஒரு 4,650ல இருந்து ஒரு $4,700 வந்து ஹைலி பாசிபிள் அப்படின்றத தான் நான் சொல்றேன். ஏன்னா வந்து இந்த பேட்டர்ன் வந்து ரொம்ப நாளா வந்து இது அப்படியே வந்து பாத்தீங்கன்னா மேல 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 உயர்ந்து இன்னைக்கு தான் பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஆனா சில்வர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாசத்துக்கு முன்னாடியே பிரேக் அவுட் ஆயிடுச்சு. $56 இருக்கும்போது சில்வர் வந்து பிரேக் அவுட் ஆயிட்டு $69 $70 ஏறக்குறைய டச் பண்ணிடுச்சு. சோ அப்ப என்ன ஆகும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சில்வருடைய ரேலி வந்து ஆல்மோஸ்ட் வந்து முடிஞ்சிருச்சு. இப்ப கோல்டு தான் இனிமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் மணி வந்து என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா சில்வர்ல இருந்து எடுத்து கோல்டுக்கு வந்து மணியை வந்து ஷிஃப்ட் பண்றதுக்கான சான்சஸ் நிறைய உருவாகும். நான் வந்து செபி ரெஜிஸ்டர்ட் அனலிஸ்ட் கிடையாது. இந்த வீடியோ போடுறதுடைய நோக்கம் வந்து எஜுகேஷனல் பர்பஸ் அண்ட் லேர்னிங் பர்பஸ் ஃபார் பிகினர்ஸ். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல்ல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணிக்கங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் ட்ரேடிங் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து வீடியோ லிங்கை வந்து ஷேர் பண்ணுங்க. நான் நிறைய வந்து யூஸ்ஃபுல் கண்டென்ட்ஸ் வந்து போடுவேன். நன்றி, வணக்கம்.